நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரசாத்யகீர்பிஸ்துவதோ முனீந்திரன் அனன்யநாதாவத பார்ஷதௌதோ சம்பிரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மம் உபேதமித்யார்த்த கிருபம் யகாதீகி. உயர்ந்த நாராயணியத்திலே சனகாதிகள் தான் பகவானிடத்தில் தரிசனத்தை அடைஞ்சு திரும்பி ஜெயவிஜயர்களுக்கு 3 பிறவிகளை எடுக்க வேண்டியது, கடைசியா தன்னை அடைய வேண்டியதுன்னு உடனே அவர்கள் சோஸ்திரம் செய்தார்கள். சம்பிரம்ப யோகம்னு சொல்லக்கூடிய கோப யோகத்தை நீங்க அனுஷ்டிச்சு இரண்யாட்சன் இரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன்ற 3 பிறவிகளை எடுக்க நான் வராக நரசிம்ம ஸ்ரீராம ஸ்ரீகிருஷ்ண அவதார எடுத்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கிறேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ண அவர்களும் ஒளியை இழக்கிறா, தங்களுடைய பதவியை இழக்கிறா. சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கீழே பூலோகத்துல இறங்குறாளா. அவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில என்னால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபத்தை இப்ப நிவர்த்தி பண்ணிட முடியும். ஆனா பக்தர்கள் கொடுத்திருக்கிறதுனால அதை நிரந்தரமா ஆக்கிறேன். ஏற்கனவே நீங்க ஒரு சமயம் மகாலட்சுமி இங்க வந்த போது, நான் யோக நித்ரையில இருந்த போது நீங்க மகாலட்சுமியே நீங்க தடுத்துட்டேன். அவ்வாறு தடுத்ததுன்றது அப்பவே மகாலட்சுமிக்கு கோபம் வந்திருக்கணும். சம்பிரம்ப யோகே நபவைஸ்திரி பெருமாம் உபேதமித்யாதீகே. மகாலட்சுமி கருணையே உருவெடுத்தவள். என்ன நடந்ததுன்றது இதோ என் பக்கத்துல மகாலட்சுமி இருக்காளே, அவ மறந்திருப்பாளோ இல்லையோ, எனக்கு கவனத்துல இருக்கு. என்னிடத்துல நீங்க பண்ண தவறக்கூட சொல்லல, இருந்தாலும் உள்ள சயனிச்சுண்டே யோக நித்ரையிலேந்து நான் புரிஞ்சுண்டேன். மகாலட்சுமியினுடைய சாபம் அப்பவே அடைஞ்சிருக்கணும், நீங்க அதுல இருந்து விடுபட்டுட்டேன். இருந்தாலும் பக்தர்களுடைய சாபம் உங்களுக்கு கண்டிப்பா பலிச்சே ஆகும். என்ன தவறா நினைக்க வேண்டாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க இங்க வந்துள்ளாம்னு ஜெயவிஜயர்களை சொல்லி கீழே அனுப்புறார்னு இந்த ஸ்லோகத்தை இவர் முடிக்க இருக்கார். இந்த தருணத்துல நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே தெரியும். அழகான குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சோம். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய மடுவாங்கரை கிராமத்தில் உள்ள க்ஷேத்ரோபாசன கோகுல்தாமில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பனை தரிசித்து இதோ கோயிலை வலம் வர ஆரம்பித்து விட்டோம். இங்கு அழகான ஒரு ஆஞ்சநேயனுடைய ஒரு சன்னதி, இயற்கை எழில் சூழ்ந்து துளசி செடிகள் சுற்றிலும் அழகாக அலங்கரிக்க, ஜெயவிஜயர்களை தடுப்பதற்கு முன் சனகாதிகள் எவ்வாறு துளசி செடியை தாண்டி வைகுண்ட உலகத்திலே நுழைந்தார்களோ அதே தசகத்தில் அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் இதோ அனுமனுடைய சன்னதிக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம். அழகான சன்னதி. அனுமான் இருக்கும் இடத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இல்லாமல் இருப்பாரா? அல்லது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காட்சியளிக்கும் இடத்தில்தான் அனுமன் நிற்காமல் இருப்பான? அனுமனுக்கு முன்னால் இங்கு 2 ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய உற்சவ விக்கிரகங்களை தரிசிக்கின்றோம். அதுவும் நமக்கு குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் தானே. ஸ்ரீராம நவமியை கோலாகலமாக சித்திரை மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னம் என்று வேய்ப்புனர் பூசமும் தூய கற்கடகமும் நவமியும் எழுந்து துள்ளவே என்று ராமன் அவதரித்த இந்த புண்ணியமான ஒரு தினத்திலே நாம் ராமனுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதும் குருவாயூரப்பன் நமக்கு நாராயணியத்திலே செய்திருக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதம். இதோ ராமனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து விட்டோம். சிறிய மூர்த்தியானாலும் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ஆஞ்சநேய சகிதமாக கையிலே கோதண்டத்தை வைத்துக் கொண்டு அம்புகளோடு மாலை புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு 2 ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ஒரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் நின்று கொண்டும் மற்றொரு ஸ்ரீராமமூர்த்தியோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் அமர்ந்து கொண்டும் உற்சவ விக்கிரமாக இங்கு காட்சி அளிக்கின்றான். ஏன் 2 ஸ்ரீராமன்? ஒரு ஸ்ரீராமன்
இந்த இடமே இயற்கை சூழ்நிலையோடு காட்சியளிப்பதால் நான் பஞ்சவடியிலே ஆரண்யத்திலே இவ்வாறு தான் இருந்தேன் என்று நமக்கு உணர்த்துகின்றான். மற்றொரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நான் அயோத்திக்கு திரும்பி அழகாக பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டு விட்டேன் என்று அந்த தரிசனத்தையும் அளிக்கின்றான். ஆரண்யத்திலே தரிசித்த ஸ்ரீராமனோடு அனுமன் நின்று கொண்டிருக்கின்றான். பட்டாபிஷேகத்திலே தரிசித்த அனுமன் அரியணை அனுமன் தாங்க என்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். ஆக ராமநவமியிலே இரு ராமரையும் நாம் தரிசித்து இதோ அனுமனுடைய மூல விக்கிரகத்தினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். நின்ற திருக்கோலத்திலே கையிலே கதையை தான் தாங்கிக் கொண்டு முகவாயிலே அழகான சிந்தூர காப்பைத்தான் அணிந்து கொண்டு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஹனுமானாக உயர்ந்த கம்பீரத்துடன் பல துளசி மல்லி மாலைகளை தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ராமநவமி தினத்திலே நமக்கு திவ்ய தரிசனத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடு அளித்து விட்டான். இந்த சன்னதியிலே முகப்பிலேயும் வட இந்திய பாணியிலே நமக்கு ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமார் சகிதமாக அழகாக காட்சியளிக்க இதோ ராமநவமியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்தை பூர்த்தி செய்வதற்காக திரும்பிவிட்டோம். அந்த இடத்திலேயும் மகாவிஷ்ணுவானவர் மகாலட்சுமியை அவர்கள் தடுத்த வைபவத்தை சம்பிரம்பயோகே நபவை ஸ்திரீ பெருமாமோ உபேதமித்யாதே மகாலட்சுமியை நீங்க தடுத்த போதே சாபத்தை கொடுத்திருக்கணும், நல்ல வேளை அப்ப தப்பிச்சேன்னு சொல்லி இவர்களை கீழே இறக்கிறார்னு சொன்னோம். என்ன பொருத்தம் பாருங்க, மகாலட்சுமி தான் சீதையா வந்து பிறந்தார், மகாவிஷ்ணு தான் ராமனா வந்து அவதரித்தார். ராமநவமி இவர் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்தோம்னா மகாலட்சுமி சீதையாக அவதரித்த போது ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சீதை பக்கத்துல இருந்த போது ஒருவரை கூட அழிக்கவே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கருணை சீதைக்கு. அந்த மகாலட்சுமியினுடைய கருணையை சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்தை மகாவிஷ்ணு பூர்த்தி பண்ணி வைக்கிறார். ராமாயணத்துல நம்ம சிந்தனை பண்ணோம்னு சொன்னா தாடகைய ராமன் அழிக்கும் போது சீதையை கல்யாணமே பண்ணிக்கல, ஆக சீதை இல்ல. மறுபடியும் அடுத்ததாக இவர் வதம்னு ஆரம்பிச்சது தண்டகாரண்யத்துல விராதனை அழித்த போது சீதை பக்கத்துல இல்ல, சீதையை விட்டு பிரிச்சு ராமனைய லக்ஷ்மணனையும் விராதன் பல தூரம் தோல்ல எழுந்தருள பண்ணிட்டு வந்துட்டான். அப்ப அவன் அதனால அழிச்சார். சீதையை ராவணன் அபகரணம் பண்ண பிறந்தான் கபந்தன் முதலியவர்களுடைய அழிவு. அதுக்கு முன்னாடி கரதூஷ்ணாள் 14,000 ராட்சால அழித்த போது சீதை பஞ்சவடியில இருந்தா, ராமன் யுத்த களத்துல இருந்தார். வாலி அழிச்ச போது சீதையை பிரிஞ்சே இருந்தார் ராமன். ராவண மதங்கள்லாம் நடந்த போது சீதை இல்ல. இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருத்தம்னா பெரிய அபச்சாரத்தை பட்டா கூட சீதை பக்கத்துல இருந்ததுனால ராமாயணத்துல ஒருத்த உயிர் பழைச்சானா. அவன் யாருன்னா காகாசுரன். காகாசுரன் சீதையினுடைய அங்கத்தையே குத்தினா கூட ராமன் கோபத்தோட அவன் பேர்ல பானத்தை விட்டார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை அனைத்தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடின்னு எல்லா உலகத்திலையும் ஓடி சீதையனுடைய கால்ல காகாசுரன் விழுந்தானா. மகாலட்சுமியான அவளுக்கு கருணை, தங்கால்ல விழுந்தவனுடைய தலையை திருப்பி ராமன் கால்ல எடுத்து விட்டா. ராமன் தன்னை சரணாகதி பண்ணிதான் ஏத்துண்டு காகாசுரனுக்கு உயிரை கொடுத்தாராம். ஆக சீதை பக்கத்துல இருந்த போது உயிர் பிழைத்தவன் காகாசுரன். அதனால தான் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேரு. ராமாயணம் 1த்துல தான் பக்கத்துல மனைவியை உட்கார வச்சுண்டு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். ராமன் எவ்வளவோ பாதுகா பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம் எல்லாம் ராமாயணத்துல நடந்தது. பாரதத்துல யுதிஷ்டிர பட்டாபிஷேகம் உண்டு, பாகவதத்துல கோவிந்த பட்டாபிஷேகம் உண்டு. ஆனா ராமாயணம்னு வரச்சேத்தான் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். சீதையோட ராமம் ரத்னமயே பீடே சக சீதம் வேசயத்து. சீதையோட ராமன் அமர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணதுனால தான் ராமராஜ்யம் சிறப்பாக நடந்ததாக மகான்கள் கூறா. இவ்வளவுத்துக்கும் கருணை என்ன காரணம்னா கருணை. கருணைக்கு காரணம் சீதை மகாலட்சுமியோட அம்சம். அந்த மகாலட்சுமிக்கு கோபமே வராதான். எல்லாரையும் மன்னிக்க கூடிய உயர்ந்த குணமானது இருக்கும். அதைத்தான் இங்க மகாவிஷ்ணு சொல்றார். சம்பிரம்பயோகே நபவை ஸ்திரீ பெருமாவோ உபேதமித்யாத் கிருபம் யகாதீத். மகாலட்சுமியினுடைய கருணையால நீங்க தப்பிச்சேன். இருந்தாலும் இப்ப சனகாதிகளாக அந்த ஒரு சாபம் வந்துருத்துன்னு சொல்ல அதை ஒரு பெரிய அனுகிரகமாக ஏத்துண்டு குருவாயூரப்பா ஜெய விஜயர்கள்
கீழே இறங்குறா, முதல்ல பிறவியை எடுக்க போறா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகா பூர்த்தி பண்றார். பூர்த்தி பண்ணக்கூடிய தமிழ் பாசுரம், முனிக்கணம் வணங்கிட வரத்தை நல்கியே இனிக்கதி இல்லையெனும் அசுரர் தம்மையே புனிதமர் தமமதை புகழச் செய்து மேல் எனதிடம் எய்துக என்று நீ உரைத்தனை. குருவாயூரப்பா, 3 பிறவிய கீழே இறங்கிட்டு எனது இடம் எய்துக என்று நீ உரைத்தினை என்று உத்தமமான ஜெயவிஜயர்கள் கீழே இறங்கக்கூடிய ஒரு வைபவத்தோடும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோடும் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்திரி நாராயணியத்தில 11வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்திலே இதோ கம்பீரமாக ஆரம்பிக்க துவங்கிவிட்டார். கண்ணா தொதீய பிருத்யாவத கஸ்ய பத்தவோ சுராரி வீரா உதிதோ திதௌத்வோ சந்தியா சமுத்பாதன கஷ்ட சேஷ்டவோ யமௌச்சலோ கஸ்ய யமா விவன்யவோ. தங்களுடைய வேலைக்காரர்கள் தங்களை துதிக்க ஜெய விஜயர்கள் இருவரும் எங்க வந்து பிறந்தான்னு இதுல விவரிக்கிறாராம். பூலோகத்துல காசியப மகரிஷின்னு ஒரு மகரிஷி. அந்த காசியப மகரிஷிக்கு 2 மனைவிகள், 2 பத்தினிகள். ஒத்தி பேர் திதின்னு பேரு, ஒத்தி பேர் அதித்தின்னு பேரு. திதியினுடைய வயத்திலேருந்து பிறந்தவாள்னா இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு போன்ற அசுரர்கள். அதிதியினுடைய கர்ப்பத்திலேருந்து பிறந்தவர்கள்லாம் தேவதைகள். அந்த தேவதைகளோ அசுரர்களோ அவர்களுக்கு தகப்பனார் யாருன்னா காசியபர் ஒருத்தர் தான், தாயார் தான் 2 பேரு. அதுல குருவாயூரப்பா இந்த திதிக்கும் காசியபருக்குமாக தொதீய பிருத்யாவத கஸ்யபத்தோ சுராரி வீரா உதிதோ திதௌத்வோ. திதியினுடைய பிள்ளைகளாக ஜெயன் விஜயன் என்ற இந்த துவாரபாலகர்கள் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு என்ற அவர்களுடைய கோபமே பிரதானமான முதல் பிறவிய சந்தியாசமுத்பாதன கஷ்ட சேஷ்டோ யமௌச்சலோ கௌஷயமா விவன்யோ. சந்தியா காலத்துல காசியப மகரிஷிய திதியானவள் தனக்கு புத்திர சந்ததி வேணும்னு அவரை தொந்தரவு பண்ணதுனால சந்தியா காலத்துல காசியப மகரிஷியினுடைய வருத்தத்தினால இவ பிறந்தாளாம். அதாவது நாராயண பட்டத்திரி சொல்றார், சந்தியா சமுத்பாதன கஷ்ட சேஷ்டவ். சந்தியா காலம்ன்றது இருக்கே, சாயங்காலம் சூரிய அஸ்தமனிக்க கூடிய ஒரு அரை மணி காலம் பிரதோஷ காலம்னு சொல்லுவோமே. அப்ப நல்ல சிந்தனை, பகவானுடைய ஸ்மரணம், விஷ்ணு சகஸ்ரநாம சோஸ்திரம், சாயம் அர்க்கியம் விடுறது, ஒண்ணுமே இல்லாதாலும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை ஒரு 15 நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணணுமா. அந்த சந்தியா காலத்துல பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் பெரிய பலனை அடிக்கும். சந்தியா காலத்துல கெட்ட சிந்தனையோட இருந்தா சந்ததியானது இப்படி பிறக்கும். சந்தியா காலத்துல இவரிடத்துல தான் அவரை சமப்படுத்தி புத்திர சந்ததிக்காக வேண்டினதுனால அவருடைய தபஸையும் கலைச்சதுனால என்னாச்சு, சந்தியாசமுத்பாதன கஷ்ட சேஷ்டவோ யமௌச்சலோ கானு யம விவன்யவோ. பரம அசுரர்களாக இவர்கள் பிறந்தார்களாமேனு பட்டத்திரி தொடர்கிறார். இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் ஒரு வைபவங்களை தொடர்ந்து நம்முடைய நாராயணியத்தின் அடுத்த பகுதியில் கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.